ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் இடையே உள்ள டிஃப்ரெண்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. விண்டோஸ் 10ம் விண்டோஸ் 11ம் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், ஒரு சில சின்ன மாற்றம் மட்டும்தான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 11 வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனாலும் நிறைய பேர் விண்டோஸ் 10 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விண்டோஸ் 10 நல்லா தான் இருக்குது. விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும் இடையான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது மட்டும்தான். பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி எதுவும் மாறல. ஏன்னா விண்டோஸ் 10ம் 11ம் கிட்டத்தட்ட சேம் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோகோ பார்த்தாங்களா, விண்டோஸ் 10க்கும் 11க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. விண்டோஸ் 10ஓட லோகோ பார்த்தீங்கன்னா லைட்டாக சாஞ்சிட்டு இருக்கும், ஆனால் விண்டோஸ் 11ஓட லோகோ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இதுதான் லோகோவோட டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கும் மினிமைஸ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸு லைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினான விஷயமே ஃபைல் எக்ஸ்ப்ளோர் விண்டோஸ் 10ல் வந்து கார்னர் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் வந்து OneDriveக்கும் திஸ் பிசிக்கும் இடையேயான கேப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் விண்டோஸ் 11ல் பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரோட கார்னர் வந்து கர்வாக இருக்கும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் மியூசிக்கும் பிக்சர்ஸுக்கான கேப் வந்து அதிகமாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் எக்ஸாம்பிளாக காப்பி பண்ண, கட் பண்ண, நியூவாக அதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 11 இதில் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் ஸ்டார்ட் ஐக்கான் எல்லாமே லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை கிளிக் பண்ணங்களா நமக்கு ரைட் சைடு நிறைய ஆப்ஸ் எல்லாம் காட்டும், அதுவுமே நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11ல் ஸ்டார்ட் ஐக்கான் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது. ஆனால் விண்டோஸ் 11ல் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸுமே தூக்கி ஒரே ஆப்பில் போட்டுக்க முடியும், ஃபோல்டராக, நம்ம ஆல்ரெடி மொபைலில் பண்ணுற மாதிரியே தான். ஸோ இதில் விண்டோஸ் 11 நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஒன்றே வால்பேப்பர் தான். விண்டோஸ் 10ல் வால்பேப்பர் வந்து விண்டோஸ்க்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் விண்டோஸ் 11ல் வந்து வால்பேப்பர் எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்க் தீம் வந்து அதில் நல்லாயிருக்கு. ஆனால் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ல் வந்து பிளர்ராக இருக்குது, விண்டோஸ் 11ல் நல்லாயிருக்கு. ஸோ இதுலேயும் விண்டோஸ் 11 தான் பெஸ்ட்டு. அடுத்து வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ண ரைட் கிளிக் பண்ணுங்கன்னு பார்த்தீங்களா, அது பண்ணிங்களன்னா விண்டோஸ் 10ல் வந்து கேப்ஸ் இல்லை, எதுவும் ஸ்பேஸ் அதிகமாக இல்லை. அதே மாதிரி அந்த ஐகான்ஸ் எல்லாம் கொடுக்கல, எதுவும் பொம்மை போட்ட மாதிரி. ஆனால் விண்டோஸ் 11ல் வந்து ஸ்பேஸும் இருக்குது, அந்த லெஃப்ட் சைடு இமோஜிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் விண்டோஸ் 11 நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற போது விண்டோஸ் 10ல் வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் கொடுத்துருந்தாங்க, பட் விண்டோஸ் 11ல் கீழே சென்டரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும். ஸோ இது ரெண்டில் எது நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப்பில் ஷட் டவுன் பண்ணுற போது விண்டோஸ் 10ல் நீங்கள் வச்சுருந்த வால்பேப்பருக்கு தகுந்த மாதிரி கலர் வரும், பட் விண்டோஸ் 11ல் பிளாக்காகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணுற போது விண்டோஸ் லோகோ வரும், அது கீழே லோடிங் சிம்பிள் வந்து விண்டோஸ் 10ல் டாட்டாக வரும், பட் விண்டோஸ் 11ல் ரவுண்டாகவே வருது. ஸோ இதில் பெஸ்ட்டு எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்புக்கு இம்பார்ட்டண்ட் ஒன்று செக்யூரிட்டி தான். ஸோ விண்டோஸ் 10லேயும் 11லேயும் சேமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 11ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க விண்டோஸை ஸ்மால் பண்ணணுன்னா அங்கேயே பாக்ஸ் போட்டு நிறைய ஆப்ஷன் காட்டும், பட் விண்டோஸ் 10ல் அந்த மாதிரி ஒரு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயமே லேப்டாப்லனா ஏஐ இருக்கணும், பட் விண்டோஸ் 10ல் எந்த ஒரு ஏஐயும் கிடையாது. ஆனால் விண்டோஸ் 11ல் கேப்லைட்ன்ற ஒரு ஏஐ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் விண்டோஸ் 11 தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஃபோட்டோ எடிட்டிங் ஈவனாக தான் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து விண்டோஸ் 11 தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது. ஸோ நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இவ்வளோ தான் நினைக்கிறேன் விண்டோஸ் 10க்கும் 11க்கும் இடையே உள்ள டிஃப்ரெண்ட்டு. வேறு ஏதாவது டவுட்னாலையும் கேளுங்க, கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.